என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானே பாவியுனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானே பாவியுனக்காய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கிறேன் பார், பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கிறேன் பார், உந்தன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றே பாதம் தன்னில் இலை பாருவார், உந்தன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றே பாதம் தன்னில் இலை பாருவார், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பியதால் ஓடி வந்தேன் மானிடனாய், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பியதால் ஓடி வந்தேன் மானிடனாய், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ,
நேசியாமல் இருப்பேனோ, நேசியாமல் இருப்பேனோ. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மகிமையை நாம் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் நமது வாழ்க்கை வீணாக போகும். நாம் கடந்து செல்லுகிற துன்பங்கள் நிறைந்த பாதையில் நமக்கு வேண்டிய மெய்யான சமாதானத்தையும் உள்ளத்தில் ஆறுதலையும் கொடுக்குவதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொக்கிஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. அதை நாம் மேன்மையாக கருதாவிட்டால் அது நமக்கு பலத்த நஷ்டத்தை கொண்டு வந்துவிடும். ஒரு காலத்தில் நமக்கு பைத்தியமாய் தோன்றின சிலுவையை இன்றைக்கு தேவ பலனாக ஞானமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை எழுதியவர் ஜான் பைப்பர் என்கிற ஒரு எழுத்தாளர். உன் வாழ்க்கையை வீணாக்காதே என்கிற புத்தகத்தில் அவர் இவ்வாறாக எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, கிறிஸ்தவம் என்பது சிலுவையை மையமாக கொண்ட ஒரு மதம். எல்லா மதத்திற்கும் ஒரு மையப்புள்ளி உண்டு, மைய கருத்து உண்டு. கிறிஸ்தவத்தின் மையப்புள்ளி சிலுவை. இந்த சிலுவையை கிறிஸ்தவத்திலிருந்து எடுத்துவிட்டால் கிறிஸ்தவம் ஒரு மதமே கிடையாது. வேதாகமத்தின் மைய கருத்து சிலுவை. முழு வேதாகமம் சொல்லுகிற ஒரு செய்தி சிலுவையை மையப்படுத்தியே. இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சிலுவையை எடுத்துவிட்டால் வேதாகமம் ஒரு வெறுமையான புஸ்தகம். பாவத்திலே சிக்குண்டிருக்கும் மனுக்குலத்திற்கு விடுதலையை கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அவர் மரித்தது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் மரணத்தை வென்று உயிரோடு கூட எழுந்தார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. இந்த சிலுவையினால் மாத்திரம்தான் மனுக்குலத்திற்கு மீட்பு கிடைக்கிறது. மனிதன் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்படுகிறான். உலகத்திலே மனிதன் பரலோகத்திற்கு செல்வதற்கும் மனிதன் தேவனோடு கூட இணைவதற்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மாத்திரமே. ஆதலால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரவே முடியாது என்று சொல்லுகிறார். உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர் டாக்டர் பில்லி கிரஹாம் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த விரும்பினார். உலகத்திற்கும் மனிதர்களுக்கும் தேவன் தமது அன்பை வெளிப்படுத்த விரும்பினார். அவர் எவ்வாறு தமது அன்பை வெளிப்படுத்தினார் என்றால் சிலுவையின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்த பொழுது அந்த கண்ணீரான கடினமான பாதையில் பிதாவாகிய தேவன் உலகத்திற்கு கொடுத்த செய்தி, நான் உங்களை நேசிக்கிறேன். இதற்குரிய ஒரு வசனத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சண்டே கிளாஸில் சொல்லப்படுகிற ஒரு வசனம். தேவன் தமது அன்பை வெளிப்படுத்துவதற்கு சிலுவையை பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவன் இந்த சிலுவையை சரியாக விளங்கி கொள்ளாவிட்டால் அவனால் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, ஒரு ஆசீர்வாதமான தேவனது பிள்ளையாக ஒருவன் வாழ வேண்டும் என்றால் அவன் இந்த சிலுவையை சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். அநேகர் சிலுவையை விளங்கி கொள்ளாததினால்தான் பரிகாசம் செய்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தால் பரிகாசம் பண்ணப்படுகிற கிறிஸ்தவத்திற்கு காரணம் என்ன? அந்த சிலுவை. அந்த சிலுவை ஆண்டவர் மரணத்தை அவர்களால் விளங்கி கொள்ள முடியவில்லை. ஆனால் திருச்சபை மக்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சிலுவை விளங்காத ஒன்றாக இருக்கக்கூடாது. அது நமக்கு நன்றாக விளங்கி இருக்க வேண்டும். அப்படி விளங்கினால்தான் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை, ஒரு சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அருமையானவர்களே, நான் இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையை குறித்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வசனம்,
அந்த வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்து அந்த வசனத்திலிருந்து 3 குறிப்புகளை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். சிலுவையை குறித்த ஒரு தியானத்தை நாம் தொடர்ந்து இந்த லெந்து கால நாட்களிலே தியானித்து வருகிறோம். நாம் இந்த நாளிலும் இந்த சிலுவையை மையமாக வைத்து தியானிக்கிற வார்த்தைகள் நமக்கு பலனாக, ஞானமாக, ஆசீர்வாதமாக இருப்பதாக. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாகவும் சிலுவை காணப்படுகிறது. அருமையானவர்களே, நான் நேரடியாக 3 குறிப்புகளுக்குள்ளாய் வேகமாய் கடந்து செல்லுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. முதல் குறிப்பு, சிலுவை மக்கள் கூட்டத்தை 2ஆக பிரிக்கிறது. உலகம் ஏற்கனவே மக்கள் கூட்டத்தை பல பிரிவுகளாக பிரித்து வைத்திருக்கிறது. கண்டங்கள், தேசங்கள், மதங்கள், இனங்கள், மொழிகள், இப்படியாக உலகத்தில் மக்கள் பிரிந்திருக்கிறார்கள். அப்படி பிரிந்திருக்கிற தேசங்கள், கண்டங்களிலும் நிறங்கள், அதற்கடுத்து படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், கீழ் ஜாதி மேல் ஜாதி, இப்படி தேசங்களுக்குள், கண்டங்களுக்குள், மதங்களுக்குள் மக்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். பிரிவுகளுக்குள் பல பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் சிலுவை முழு உலகத்தையும் 2 கூட்டமாக பிரிக்கிறது. கூர்மையாய் கவனிக்க கேட்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். சிலுவை உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் கூட்டத்தையும் 2 பிரிவாக பிரிக்கிறது. ஒரு பிரிவு சிலுவையை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம். அந்த கூட்டத்தை வேதம் எப்படி அழைக்கிறது? கெட்டு போகிறவர்களின் கூட்டம். கெட்டு போகிறவர்கள் என்றால் அழிந்து போகிறவர்கள். 2வது பிரிவு ரட்சிக்கப்படுகிறவர்கள். சிலுவையை ஏற்றுக்கொண்ட கூட்டத்திற்கு பெயர் ரட்சிக்கப்படுகிறவர்கள். இவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? பாதுகாக்கப்படுகிறார்கள். கெட்டு போகிற, அழிந்து போகிற கூட்டம் சிலுவையை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம். ரட்சிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிற கூட்டம் சிலுவையை ஏற்றுக்கொண்ட கூட்டம். 2 கூட்டம்தான். அன்பானவர்களே, உலகத்தில் உள்ள மக்கள் எந்த கண்டத்தில் இருந்தாலும், தேசத்தில் இருந்தாலும், மதத்தில் இருந்தாலும், இனத்தில் இருந்தாலும், படித்திருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், என்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் 2 பிரிவுகளுக்குள்ளாகத்தான் இந்த மக்கள் கூட்டம் அடங்கி விடுகிறார்கள். 1 ஏற்றுக்கொண்டு பாதுகாக்கப்படுகிற கூட்டம், 2 ஏற்றுக்கொள்ளாமல் கெட்டு போகிற கூட்டம். ஏதாகிலும் ஒரு கூட்டத்தில் ஒருவன் இருக்கிறான். அன்பானவர்களே, நான் யார் தெரியுமா? ஒரு காலத்தில் நான் இந்த உலகத்தையே ஆண்டவன், இந்த முழு உலகமும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக இருந்தாலும், ஒரு தீவையே நான் விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறேன், எனக்கென்று ஒரு நாடு இருக்கிறது, தீவு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு நபராக இருந்தாலும், அல்லது ஒரு சாதாரண பாமரனாக ஏழையாக இருந்தாலும், உச்சகட்டமாக ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும், முழு உலகத்தில் பெரியவனோ உயர்ந்தவனோ சாதாரணமானவனோ மிக மிக இழிநிலையில் இருக்கிறவனோ, இந்த 2 இடத்துல ஏதாகிலும் ஒரு இடத்துல தான் ஒருவன் இருக்க வேண்டும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நபராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களுக்கு ஒரு இடம்தான். 1 கெட்டு போகிற கூட்டம், இல்லைன்னா பாதுகாக்கப்படுகிற கூட்டம். அன்பானவர்களே, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்றது நம்முடைய தெரிந்தெடுப்பை பொறுத்திருக்கிறது, நம்முடைய அர்ப்பணிப்பை பொறுத்திருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். நான் படித்தவன், நான் கொஞ்சம் அந்த ஜாதி, இந்த தேசம், இந்த இனம், இந்த மொழி வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் பிரதர் அண்ட் சிஸ்டர், சிலுவை உலக மக்கள் கூட்டத்தை 2 கூட்டத்திற்குள், பிரிவுக்குள் அடைத்து விடுகிறது. அந்த 2 கூட்டத்தில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, ஏன் இந்த பிரிவு, ஏன் இந்த 2 கூட்டத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்றாருன்னா, இந்த நிருபம் கொரிந்து சபைக்கு எழுதப்பட்ட நிருபம். கொரிந்து சபையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்கிறது.
நீங்கள் இதுக்கு முந்தி 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்களானால் பல பிரிவுகள் பிரிந்து கிடக்கிறார்கள் சபைக்குள் இருக்கிறதான மக்கள். அவர்களுக்கு புத்திமதி சொல்றாரு, உலகமே 2 கூட்டத்தில் இருக்குப்பா, நீங்க ஏன் அடிச்சிட்டு பிரிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றார். உதாரணத்துக்கு 10ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்புரிந்து இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கொரிந்து சபையில் ஏகப்பட்ட பிரிவினைகள். ஒருவன் சொல்லுகிறான், நான் பேதுருவை சார்ந்தவன், இந்த கல்லின் மீது சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் ஏற்படுத்தினாரே, அந்த பேதுருவினால் நான் ஞானஸ்நானம் பெற்றவன். இன்னொருவன் சொல்லுகிறான், நான் பவுலை சார்ந்தவன், அநேக சபைகளை ஸ்தாபித்தவர், வல்லமையாய் ஊழியம் செய்தவர், அந்த பவுலை சார்ந்தவன். இன்னொருவன் சொல்லுகிறான், அப்பல்லோ தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார், நான் அப்பல்லோவை சார்ந்தவன். சபைக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ள பிரிவுகள். பவுல் சொல்றாரு, நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால், அந்த சிலுவையின் அன்புக்குள்ளாய் கடந்து வந்தவர்களாய் இருப்பீர்களானால் உங்களுக்குள் பிரிவினைகள் இருக்கக்கூடாது. நீங்கள் ஏக சிந்தையாக ஏக மனதாக ஒன்றையே பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? தேவனுக்குள் திரித்துவம் இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவர்கள் பிரிந்திருக்கவில்லை. அவர்கள் ஏகமாய் இருப்பது போல திருச்சபையிலே இருக்கிற நாமும் ஏக மனதாக ஒரே யோசனையாக ஒன்றையே பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இன்றைக்கு சபையிலே, ஊழியங்களிலே, கிறிஸ்தவத்திலே எத்தனை பிரிவுகள், ஒரே சபைக்குள் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள், சபைகளுக்குள் பிரிவுகள், சபைக்குள் ஏற்றத்தாழ்வுகள். ஒரு சபை சொல்லுகிறது, நாங்கள் தான் பரலோகம் போவோம், அந்த சபை பரலோகம் போகாது. நியாய தீர்ப்பின் அதிகாரத்தை யார் அந்த சபை கொடுத்தது என்று தெரியவில்லை. ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு, எனக்கு நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் நான் ஒருவனும் என்ன செய்யறது கிடையாது, நியாயம் தீர்ப்பது கிடையாது அப்படின்றார். ஆனால் இன்னைக்கு நியாயம் தீர்க்கிறார். இன்னொரு சபை சொல்லுது, எங்களுக்கு தான் அந்த உன்னத சீயோன், நாங்கள் தான் அந்த ஹை பிளேஸில் இருப்போம். நீங்களெல்லாம் ஏதாவது ஒரு மூலையில் ஓரமாக இருப்பீங்க. எவ்வளோ பிரிவுகள் பார்த்தீங்களா சபையில்? ஒரே கூட்டம் தான், சிலுவையின் மூலமாய் ரட்சிக்கப்படுவர்கள் எல்லாரும் ஒரே கூட்டம் தான். ஆனால் அந்த ஒரு கூட்டத்துக்குள்ள எத்தனை பிரிவுகள் பாருங்களேன். இது சபைகளுக்குள்ளாக இருக்கிற பிரிவு. சபைக்கு உள்ள வந்துட்டா ஜாதி பிரிவுகள். நீ எந்த ஜாதிடா, நான் எந்த ஜாதி தெரியுமா? படித்தவர்களுக்குள், ஏழை பணக்காரர்களுக்குள், ஜாதிகளுக்குள் இருக்கிற பிரிவு சபைக்குள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சபையிலே உலாவுகிறார். ஆண்டவர் பார்க்கிறார், என்னுடைய சாயலாக இந்த சபை இல்லையே, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள், சிலுவையின் அன்புக்குள் வந்திருக்கிறார்கள், ஆனால் நாம் ஏகமனதாய் ஒன்றையே சிந்திப்பவர்களாய் இருப்பது போல சபை இல்லையே, ஊழியர்கள் இல்லையே என்று ஆண்டவர் மிகவும் துக்கப்படுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய சபை தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறதா அல்லது தேவனை துக்கப்படுத்துகிறதா? நாம் பிரிந்திருக்கிறோமா அல்லது ஒருவரை ஒருவர் நாம் ஏக மனதாய் நாம் இணைந்திருக்கிறோமா? அன்பானவர்களே, கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கிறிஸ்து பிரிந்திருக்கவில்லை. கொரிந்து சபைக்கு போதகனாய் இருக்கிறதான பவுல் பிரிவினையை தூண்டவில்லை. எந்த போதகனும் பிரிவினையை ஊக்குவிக்க மாட்டான், சமாதானத்தையே நிலைநாட்ட விருப்பப்படுவான். ஆனால் ஜனங்களுக்குள் தான் இத்தனை பிரிவுகள், இத்தனை சண்டைகள். அன்பானவர்கள், நாம் எந்த சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்? சபைக்குள்ளே நாம் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சிக்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது அந்த கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அதே கொரிந்து சபைக்கு 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. எப்படியே இருக்கிறது? கலகத்தின் ஒரு தேவனாக அந்த சபையிலே ஆண்டவர் இல்லாமல் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். நம்முடைய சபையில் எழுந்தருளி இருக்கிற தேவன் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறாரா? சபைக்குள் அந்த தேவ சாயல் வெளிப்படுகிறதா? ஒருவருக்கு ஒருவர் ஏக சிந்தையாய் ஒரு மனமாய் ஒன்றையே பேசுகிறவர்களாய் இருக்கிறோமா அல்லது அந்த கொரிந்து சபையை போல பிரிந்து கிடக்கிறோமா?
அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொரிந்து சபை அதிகமாய் சத்தியத்தை கேட்ட சபை. ஆனால் சபைக்குள் தேவனது சாயல் இல்லை. பிரிவினைகள், சண்டைகள், மக்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். இரண்டே கூட்டம்தான் மக்கள் கூட்டம். ஒன்று கெட்டு போகிறவர்கள், இன்னொன்று ரட்சிக்கப்படுகிறவர்கள். ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள். கெட்டு போகிறவர்களுக்குள்ளும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. அவர்கள் விடுதலை, அதாவது ரட்சிப்பு என்றால் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் தேவனது வல்லமையை, ஆற்றலை பெற்றுக்கொள்கிறார்கள். தேவ ஞானத்தினாலே நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலிருந்து ஒரு நித்தியமான விடுதலையை பெற்றுக்கொண்டு பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நீதிமான் என்கிற தகுதி அவர்களுக்கு உண்டாகிறது. நாளுக்கு நாள் பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தத்தை நோக்கி கடந்து போகிறார்கள். அந்த பரிசுத்தத்தின் பலன் பரலோகம். அவர்கள் எதை மேன்மையாக நம்ம பாடி ஆராதித்தோம், நீர்தான் எங்களுடைய மேன்மை, நீர்தான் எங்களுக்கு எல்லாம் என்று. அதே கெட்டு போகிறவர்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் பாருங்க. அவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள், பாவத்திற்கு அடிமைகளாக இருப்பார்கள், சாத்தானுக்கு அடிமையாக இருப்பார்கள், மனிதர்களுக்கு அடிமையாக இருப்பார்கள், பலவீனமான சிந்தனையையும் சரீரத்தையும் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மிகுந்த ஞானமுள்ளவர்களாக அல்லாமல், பைத்தியம் என்பது மூடத்தனத்தை குறிக்கிறது, ஒரு முட்டாள்தனமான மக்கள் நபர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு நித்தியமான அழிவையே ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீதிமான் நாளுக்கு நாள் நீதி என்கிறதை காட்டிலும் அநீதியில் அவர்கள் வளர்கிறவர்களாய், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தம் என்கிற நிலைக்கு போவார்கள். இதனுடைய முடிவு எங்கே கொண்டு போய்விடும்? அவர்களை பாதாளத்தில் கொண்டு போய்விடும். இவர்கள் எப்படிப்பட்ட மக்களாய் இருப்பார்கள்? தற்பெருமை உடையவர்களாய் இருப்பார்கள், பெருமையாக இருப்பாங்க. இந்த பிரிவினைகளுக்கெல்லாம் காரணம் இந்த பெருமை தாங்க. ஆனால் தேவனை மேன்மைப்படுத்துகிறவர்கள் யாருமே அந்த பெருமையில் இருக்க மாட்டார்கள். அன்பானவர்களே, சிலுவையை ஏற்றுக்கொள்ளாமல் கெட்டு போகிறவர்கள் கூட்டத்தில் நாம் ஒருவராக இராமல், சிலுவையை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிற கூட்டத்தில் ஒருவராக இருக்க நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமாக. சத்தமாக ஆமென் சொல்லலாமா? நம்மை விட்டு கொடுத்த ஆண்டவரே, நீர் என்னில் பெருகணும் ஆண்டவரே அப்பா என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது குறிப்பு 1 கொரிந்தியர் 1:21. எப்படி எனில், தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அருமையானவர்களே, இங்க நீங்க கவனித்து பார்ப்பீங்கன்னா, உலக ஞானம், தேவ ஞானம் என்கிற இரண்டு காரியத்தை பவுல் சுட்டி காட்டுகிறார். முதல்ல பவுல் அப்போஸ்தலன் சிலுவை உலக கூட்டத்தை இரண்டாக பிரிக்கிறது என்று சொன்ன பவுல் இங்க என்ன சொல்லுகிறார்? உலக ஞானம், தேவ ஞானம் என்கிற இரண்டு ஒரு பிரிவை சுட்டி காட்டுகிறார். கவனிக்க கேட்கிறேன். அருமையானவர்களே, உலக ஞானம், சுய ஞானம் சில நேரங்களில் தேவ ஞானத்திற்கு எதிராக செயல்படக்கூடியதாக இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவில் வளருவதற்கு இந்த சுய ஞானம், இந்த உலக ஞானம் தடையாக இருக்கிறது. கொஞ்சம் இந்த குறிப்பை ஷார்ப்பாக கேளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சுய ஞானமும் உலக ஞானமும் தவறல்ல. ஆனால் அதை நாம் கவனமாக கையாளாவிட்டால் நாம் இடறி போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனிதனை ஆண்டவர் படைக்கும் பொழுது ஒரு இயந்திர பொம்மையை போல, கீ கொடுத்தால் செயல்படுகிற ஒரு பொம்மையை போல படைக்கவில்லை. மனிதனை சுயமாக சிந்திக்க, செயல்பட ஆற்றலுடையவனாக, அறிவு கொண்டவனாகவே தேவன் படைத்தார். வேதம் சொல்லுகிறது, தமது சாயலாக மனிதனை படைத்தார். சிந்திக்க, செயல்பட அவனுக்குள் ஆற்றலை கர்த்தர் வைத்தார். ஆனால் கவனிக்க வேண்டும், இந்த ஞானம், இந்த சுயஞானம், இந்த உலக ஞானம் நாம் கவனமாய் கையாளாவிட்டால் அது நமக்கு இடரலை ஏற்படுத்திவிடக்கூடியதாக இருக்கிறது. இவ்வுலகில் பாதுகாப்பாக, மேன்மையாக, கனமாக வாழ்வதற்கு இந்த ஞானம் நமக்கு தேவை என்றாலும், இந்த ஞானம் சில நேரம் தேவனுக்கு எதிராகவும் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 8:1 வாசியுங்கள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இரு மாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அறிவு எதை உண்டாக்கும்? இருமாப்பை உண்டாக்கும். அன்போ
பக்தி விருத்தியை உண்டாக்கும். உலக ஞானம், சுய ஞானம் ஒரு விதமான இருமாப்பை கொண்டு வந்துவிடும். ஆனால் தேவ ஞானம் நமக்குள் அன்பையும் பக்தி விருத்தியையும் கொண்டு வரும். கொஞ்சம் கூர்மையை கவனிங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. அருமையானவர்களே, இந்த உலக ஞானம், சுய ஞானம் என்ன செய்யும்? மற்றவர்களை அற்பமாகவும் தங்களை மேன்மையாகவும் நினைக்க தோன்றும். பேசும்போதும் சரி, அவங்க செயல்படும் போதும் சரி, மற்றவங்களை மட்டமாகவும் தங்களை உயர்வாகவும் நினைப்பாங்க. கொரிந்து சபையில் இப்படிப்பட்ட இருமாப்பான சுபாவம் இருந்துச்சு. அதனால தான் பவுல் இதை சுட்டி காட்டி எழுதுகிறார். நீங்கள் ஞானம், சுயஞானம், உலக ஞானம் என்பதிலே இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும், சிலுவையின் அன்புக்குள் இருக்க வேண்டும். கொஞ்சம் எத்தனை பேர் கவனிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்குள்ள ஒரு இருமாப்பான ஒரு குணம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. இந்த நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு சாட்சியை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். நான் சந்தித்த பழகின பல ஊழியக்காரர்களில் கனத்திற்குரிய ஒரு ஊழியக்காரர் நம்முடைய தகப்பனார் ரெவரண்ட் எஸ்.ஏ. சுந்தரராஜ் அவர்கள். இந்த செய்தி நேரத்தில் நான் ஏன் அவர்களை நினைவு கூறுகிறேன் என்றால், அவருக்கு உலக ஞானம், சுய ஞானம் மிகுந்த ஞானத்தை உடையவர். ஆனால் ரொம்ப கவனமாய் அதை கையாளக்கூடியவர். எப்படி நீங்கள் பாஸ்டர் குறித்து சொல்கிறீங்க அப்படின்னா, போதகருக்குள் காணப்பட்ட அந்த உலக ஞானத்துக்கு, அந்த சுய ஞானத்துக்கு ஒரு சாட்சி என்னன்னா அவருடைய படைப்புகள். அந்த படைப்புகளில் முக்கியமான ஒரு படைப்பு கிறிஸ்தவத்தின் எழுச்சியும் நாத்திகத்தின் வீழ்ச்சியும். இந்த புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா போதும், பாஸ்டருக்கு இருந்த அந்த உலக ஞானம் அது அருமையாக அந்த புத்தகத்தில் வெளிப்பட்டிருக்கும். சத்திய முழக்க மாதாந்திர பத்திரிகையிலே கேட்கிறார்கள், கிறிஸ்தவம் பதில் சொல்கிறது என்கிற தலைப்பில் மாதந்தோறும் இந்த பதிவு வெளியே வரும். மதிவாணன் கேள்வி கேட்பார், நமது போதகர் பதில் சொல்வார். அந்த புத்தகத்தை அச்சடிக்கிற பணியில் நான் இருந்தேன். அந்த பணியில் இருக்கும்போது மதிவானுடைய கேள்வி ஒரு மாதம் வரும், அடுத்த மாதம் பாஸ்டருடைய பதில் வரும். ஒரு சில நேரம் மதிவானன் கேட்கிற கேள்விகள் ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். எப்படி இதற்கு பாஸ்டர் பதில் கொடுக்க போகிறார்? பாஸ்டர் கம்மன் இந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பேன். பாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்வார், பிரிண்ட் பண்ணு சாம், பார்த்துக்கலாம் அடுத்த மாதம். ஆனால் மதிவானின் கேள்விகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஃப்பாக இருக்கும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் மாட்டிக்கிட்டார், என்ன பதிலை கொடுக்க போகிறார் தெரியல. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னலாம். ஆனால் அந்த பதிலை பார்த்தீங்கன்னா மிக மிக ஆச்சரியமாக இருக்கும். விஞ்ஞானம், அஞ்ஞானம், மெய்ஞானம். இந்த மதிவான இதெல்லாம் கேட்பான். இதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியவே புரியாது. ஒரு சில கேள்விகள் இப்படியா, பைபிளில் இருந்து சில கேள்விகளை குதர்க்கமாக கேட்பான். இப்படியும் ஒரு கேள்வி உண்டான்ட்டு இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனால் அருமையாய் எந்த கேள்வியாக இருந்தாலும், மதம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், மார்க்கங்கள் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், அந்த விஞ்ஞானமோ மெய்ஞானமோ அஞ்ஞானமோ நாத்திக கொள்கையோ எந்த கேள்வி கேட்டாலும் பதில்கள் அத்தனை தெளிவாக இருக்கும். நல்லா கவனிங்க. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இத்தனை ஞானம் இருந்தும் அன்பான போதகர் அவர்கள் உலக ஞானத்துக்கோ சுய ஞானத்துக்கோ தன்னை ஆட்கொள்ள விட்டு விடாமல் தேவ ஞானத்திலே தன்னை காத்து கொண்டார். அவருக்குள் பலன் கொண்டது எதுவென்றால் தேவ ஞானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக ஊழியர்கள் சபையினுடைய வருமானத்தை, சபையில் இருக்கிற மக்கள் கூட்டத்தை தந்திரமாக தங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தாமல் தங்களுடைய சுய ராஜ்யத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். போதகர் நினைத்திருந்தால், அவருக்கு தேவன் கொடுத்திருந்த ஆற்றலை அவர் பயன்படுத்தி இருப்பாரானால், இன்றைக்கு தந்திரமாக வாழ்கிற மற்ற எல்லாரை காட்டிலும் அவர் மிகவும் அதிகமாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் தேவன் பெருகட்டும், நான் சிறுகட்டும். உலக ஞானம், சுய ஞானம் தோல்வி அடையட்டும், தேவ ஞானம் என்னை ஆளுகை செய்யட்டும். ஒரு மெழுகுவத்தியை போல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து தன்னை மறைத்து கொண்டார். எத்தனையோ திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது, எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, புறஜாதி மக்களுக்கும் அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். அடக்க ஆராதனையிலே வந்த மக்கள் கூட்டத்தை பார்ப்பீர்களானால் பல திருச்சபைகள், பல ஊழியக்காரர்கள், கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, புறஜாதி மக்கள் எல்லாரும் வந்து அங்கே நின்றார்கள். கடந்த நாட்களில் என்னுடைய நண்பர் ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு டிவி நேர்காணல் அவர் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஜெகன் என்கிற ஒரு ஊழியக்காரர், நான்
கர்த்தருக்குள் பலன் அடைவதற்கு 2 தேவதாசர்கள் காரணம். அதிலே ஒருவர் ஒன்டே மோசஸ், இரண்டாவது ரெவரண்ட் எஸ்ஐ சுந்தரராஜ் அவர்கள் என்று அந்த டிவி நேர்காணலில் அந்த பெரிய ஊழியக்காரர் சொன்னாராம். அப்போ நண்பர் என்கிட்ட சொன்னார், இவ்வளவு ஆற்றல் ஞானம் நிறைந்த அந்த தேவ மனிதரை ஸ்தாபனம் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று துக்கத்தோடு பகிர்ந்து கொண்டார். அன்பானவர்களே, ஸ்தாபனமோ சபையோ அது எப்படி அவரை பயன்படுத்தினதோ நடத்தினதோ, ஆனால் இறுதி வரைக்கும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தவர் அன்பு போதுகிற ரெவரண்ட் எஸ்ஐஎஸ் அவர்கள். ஏன் இந்த நேரத்தில் இந்த சாட்சியை சொல்லுகிறேன்? அப்போஸ்தலனாகிய பவுல் உலக ஞானம் நிறைந்தவன், சுய ஞானம் நிறைந்தவன். ஆனால் அவன் சொல்லுகிறான், தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகளை நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். எது என்ன மேற்கொள்ளக்கூடாது? உலக ஞானம், சுய ஞானம் என்ன பண்ணிடக்கூடாது? மேற்கொள்ளக்கூடாது. தேவ ஞானம் தான் என்னை மேற்கொள்ளணும். அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கும் சபையில் ஒரு இருமாப்பு, சில சபையில் சில டிவிஷன்ஸ், சிலரை மட்டமாக நம்மளை என்னமோ உயர்வாக. காரணம் என்ன தெரியுங்களா? இப்படிப்பட்ட உலக சுய ஞானம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. கண்டிப்பாக இருக்கும் உலக ஞானம், சுய ஞானம் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆனால் எது பெருகணும் தெரியுங்களா? தேவ ஞானம் வளரணும். ஆமென். நான் என்பது சிறுகணும், ஆண்டவர் நமக்குள். அன்பானவர்களே, 2 கூட்டம் முதல்ல பார்த்தோம், கெட்டு போகிறவர்களின் கூட்டம், ரட்சிக்கப்படுறவன் கூட்டம். இங்கே இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு. உலக ஞானத்தினால, சுய ஞானத்தினால நிறைந்து இருமாப்பாய் பிரிவினைகளினால் நிறைந்திருக்கிற மக்கள் கூட்டம் ஒன்று, தேவ ஞானத்தினால் நிறைந்து அன்பாக அர்ப்பணிப்போடு வாழ்கிற கூட்டம். சிலுவை நமக்குள் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை கொண்டு வர வேண்டும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. உலக ஞானம் அவர்களை மேன்மையாய் பார்க்கிறது. அவர்களுக்குள் இருக்கிற சுய ஞானம் அவர்களை கனமாய் பார்க்கிறது. ஆனால் தேவன் அவர்களை எப்படி பார்க்கிறார்? பைத்தியக்காரர்கள் என்று பார்க்கிறார், முட்டாள்கள் என்று பார்க்கிறார். சிலுவையை மேன்மையாய், தேவ ஞானத்தை கனமாய் நினைக்கிறவர்களை பரலோகம் எப்படி பார்க்கிறது? ஞானமுள்ளவர்கள் என்று பார்க்கிறது. ஒருவேளை உலகத்திலே நம்மை பைத்தியம் என்று சொல்லலாம், சபைக்கு வருகிறவர்களை பைத்தியம் என்று சொல்லலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை ஞானமற்றவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் உலகம் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும், கர்த்தர் நம்மை ஞானமுள்ளவர்களாக பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இன்றைக்கும் அநேகருக்குள் இந்த தேவனுக்குள்ளான வைராக்கியம் இல்லாததினாலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த சுய ஞானத்தினாலே, உலக ஞானத்தினாலே இடறி போகிறவர்களாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நமக்குள் இருக்கிறதான அந்த உலக ஞானம், சுய ஞானம் நம்மை தூண்டிவிடாதபடி நம் தேவ ஞானத்தினாலே கட்டுப்படுத்தப்பட, பாதுகாக்கப்பட கர்த்தர் இரக்கம் கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? 3வது குறிப்பு, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். கவனிங்க அருமையானவர்களே, சிலுவை ரட்சிக்கப்பட்டவர்களை தேவனது பலத்தினால், தேவனது ஞானத்தினால் நிரப்புகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, வேதம் என்ன சொல்லுகிறது? புது பலன் அடைவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அந்த கழுகு என்ன பண்ணுமா? உன்னதத்தில் போய், கண்மலையில் போய் காத்திருக்குமா. அப்போ உலகத்தின் பலன் அல்ல, உன்னதத்தின் பலன். அப்போ தேவ ஞானம் என்பதும் உலகத்திலிருந்து வருகிற உலக ஞானமோ அல்லது சுய ஞானமோ அல்ல, பரத்திலிருந்து இறங்கி வருகிறதான ஞானம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாகவும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. கொஞ்சம் கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம். உலக ஞானம் எப்படிப்பட்டது? இதே யாக்கோபு முந்தின சில வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருந்து எழும்புகிற ஞானம், அந்த சுய ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, அது விரோதமான, கலகமான, துர்ச்செய்கைகள் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது என்று கடுமையாக சாடுகிறார். ஏன் அந்த அளவுக்கு சாடுகிறார்? என்ன, உலக ஞானமும் சுய ஞானமும் தேவனை அறிகிற அறிவுக்கு அவர்களை உற்சாகப்படுத்தாமல் பின்னுக்கு இழுக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் கவனித்து பாருங்கள், சபைக்கும் தேவனுக்கும் அதிகமாக முக்கியப்படுத்தாதவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஞானத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, உலக ஞானம்தான் கொஞ்சம் முன்னாடி வந்து பேசும். அவங்க உலக மேன்மையை பற்றி பேசுவாங்க. என்னமோ தேவனை தேடுறவங்களெல்லாம், சபைக்கு வந்திருக்கிறவங்களெல்லாம் மட்டமானவர்களாகவும் அவங்க தான் ரொம்ப மேன்மையானவர்களும் பேசுவோம். உலக ஞானம் பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக மாறிடும். அதை சரியாக ஹேண்டில் பண்ணல, அதை நம்மளை இடர்களுக்குள்ளாக கொண்டு போயிடும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. நீங்கள் அங்கே பவுல் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள்னு சொல்லப்பட்டிருக்கும். யூதர்கள் விசுவாசத்தினால் ஆண்டவர்கிட்ட வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டினா தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், நம்புவோம் அப்படின்வாங்க. கிரேக்கர்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும், விவரமாக விவரித்து சொன்னால் தான் கிரேக்கர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி ரொம்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணியெல்லாம் சொல்லப்படலை. ஆண்டவரை பற்றி சொல்லும்போது நம்ம கண்ணீருக்கு மத்தியில், ஆண்டவரே இது உண்மையான சத்தியமாக இருக்குமானால், நீர் மெய்யான தேவனாக இருப்பீரானால் எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நம்ம சாதாரண டென்ஷனில் நம்ம சபைக்குள்ள நுழைஞ்சோம். ஆமென் தானே? பிரைஸ் எல்லாம். அப்படி உள்ள நுழைஞ்ச நமக்குள்ள கர்த்தர் தேவ ஞானத்தையும் தேவ பலனையும் கொண்டு வந்து நிரப்பினார். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, சபைக்குள்ளே வந்துட்ட பின்னாடி இந்த உலக ஞானம் கொஞ்சம் தூக்கும், சுய ஞானம் கொஞ்சம் தலை தூக்கும். நம்மளை தேவன் அறிகிற அறிவின் மேன்மையில் நடத்துவதற்கு தடையாக இருக்கும். கண்ட்ரோல் பண்ணுங்க. உலகத்தினுடைய மேன்மைகள், அதனுடைய ஆசைகள் எல்லாமே அழிந்து போகக்கூடியது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியவனாக இருப்பான். அதனால் சிலுவையை குறித்த ஒரு உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. அது என்ன வித்தியாசம்? ஒரு பைத்தியம் போல தெரியும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு இதுதான் ஞானமாக தெரியும். அன்பானவர்கள், சபை தான் உங்களுக்கு பலனாக தெரிகிறதா? ஆண்டவருடைய சமூகம், ஜெபம், ஆராதனை இதுதான் உங்களுக்கு ஜீவனாக தெரிகிறதா? நிச்சயமாய் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தில் இருக்கிறீங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர முடியாமல் போயிடுச்சுன்னா, ஒரு நாள் டயர்டில் சரியாக ஜெபம் பண்ணாமல் படுத்துட்டா எதையோ இழந்தது போல ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் கரெக்டாக சேஃபாக எந்த இடத்துல இருக்கிறீங்க? தேவ ஞானம் நடத்துகிற அந்த ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தில் இருக்கிறீங்க. சர்ச்சுக்கு வரலையானாலும் ஜெபம் பண்ணலையானாலும் எதையுமே ரியலைஸ் பண்ணாமல் உணர்வில்லாத ஒரு மக்கள் கூட்டமாக இருக்கிறோமா? நம்ம ரோமரில் வாசித்தோம் பார்த்தீங்களா? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், ஸ்தோத்திரியாமல் தங்களுடைய சிந்தனைகளினால் என்ன ஆனாங்க? சிலரெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபையை குறித்து தெரியும், தேவனை குறித்து தெரியும், துதிக்கிறது கிடையாது, ஆராதிக்கிறது கிடையாது, ஆண்டவரை தேடுறது கிடையாது. சிந்தனையினால என்ன ஆனார்கள்? வீணரானார். அவர்கள் ஞானிகள் என்று காணப்படுகிறார்கள் உலகத்திற்கு. ஆனால் தேவன் அவர்களை பார்க்கிறார் பைத்தியங்களாக இருக்கிறார். சிலுவை நமக்கு ஞானமும் பலனுமாக இருக்கிறது. கூட்டத்தை இரண்டாய் பிரிக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க விருப்பப்படுகிறேன். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கண்களை மூடி கிறிஸ்துவோடு எழுந்ததுண்டானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சிலுவை அங்கே மறைஞ்சிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த சிலுவையின் அன்புக்குள்ளாக நாம் மறைந்திருப்போமானால், அதுதான் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால், அவருக்காக நீங்கள் வாழ விரும்புவீர்களானால், இன்னைக்கு மட்டும் இல்லை, முடிவு பரியந்தம், கர்த்தருடைய வருகை மட்டும், மரணம் வரைக்கும் அந்த அன்புக்குள்ள, அந்த தேவ ஞானத்துக்குள்ள நான் பாதுகாப்பாக இருக்கணும்.
உலக ஞானம், சுய ஞானம் என்னை வீழ்த்தி விடக்கூடாது, இடரையில் பண்ணிவிடக்கூடாது என்று ஒரு கவனமாக எச்சரிக்கையாக இருப்பீர்களானால் பவுல் ஆலோசனை சொல்கிறாரு, நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள். ஹல்லேலூயா. கீழ்ந்து வர்றது அல்ல, உலகத்திலேருந்து வருகிற ஞானம், உலகத்திலேருந்து வருகிற சுயம் அது நம்மளை இடற பண்ணும். ஆனால் பரலோகத்திலேருந்து இறங்கி வருகிற ஞானம் அது சுத்தமுள்ளது, அது இணக்கமுள்ளது, அது ஆசீர்வாதம் உள்ளது. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி உங்களுடைய கண்களை நீங்கள் மேலான தேவனுக்கு நோராக ஏறெடுப்பீர்கள் என்னால் தேவன் ஒவ்வொரு நாளும் தமது ஞானத்தினாலே கிருபையினாலே நிரப்புவார். உலகம் உங்களுக்கு அப்போ எப்படி தெரியும்னா குப்பையாக தெரியும். அந்த பணம், உலகத்தின் மேன்மை, பதவிகள் எல்லாமே உங்களுக்கு நஷ்டமாக தெரியும். கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மையே உங்களுக்கு லாபமாக தெரியும். ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, தகப்பனே, இந்த ஆண்டவரே காலவெளியில் அப்பா, சிலுவை எனக்கு ஆண்டவரே முன்னதாக இருக்கட்டும், உலகம் எனக்கு பின்னதாக இருக்கட்டும். தேவரீர் நீர் எனக்கு தருகிற எத்தனையோ நன்மைகள் அதை என்னை பின்னுக்கு இழுத்து விடக்கூடாது. அது என்னை உம்மை நோக்கி பார்க்க வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. நான் இந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம் என்னுடைய இருதயத்தில் ஒரு ஆழமான ஒரு அர்ப்பணிப்போடு கூட பாடுவேன். நீர் எனக்கு எத்தனை நன்மை தந்தாலும், எனக்கு உலகத்தில் உயர்வுகளை தரலாம், பெருமைகளை தரலாம், கனத்தை தரலாம், பதவிகளை தரலாம், எத்தனை உயர்வுகளை தந்தாலும் அது என்னை இந்த உலகத்துக்குள்ளே இழுத்துடக்கூடாது. ஆண்டவரே, என்னை உமக்குள் கொண்டு வர வேண்டும். கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் என்னை மண்டையிலே கொண்டு வந்து விடணுமே தவிர என்னை உம்மை விட்டு பிரித்து விடக்கூடாது. நீர் தருகிற பணம், நீர் தருகிற வேலை, நீர் தருகிற ஆண்டவர் வாழ்க்கை, நீர் கொடுக்கிற பிள்ளைகள் என்னை ஆண்டவரை இன்னும் இன்னும் நன்றியுள்ளவனாக, தாழ்மையுள்ளவனாக, அர்ப்பணிப்புள்ளவனாக உம்மிடத்தில் கொண்டு வர வேண்டுமே தவிர உம்மை விட்டு என்னை பிரித்து விடக்கூடாதப்பா. அந்த ஆண்டவரை சிலுவையை நான் நோக்கி பார்க்கிறேன். அந்த கோரமான சிலுவையில் ஆண்டவரை பாடுகள், பைத்தியம் போன்ற அவமானங்கள், நிந்தைகள் வர நேர்ந்தாலும் ஆவலாய் நான் மண்டையிலே நான் வருவேன். ஆண்டவரே, எத்தனை பேர் பாடுகிறீர்கள்? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும் தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் மாவலிய கோரமாக மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வே. தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில்.
இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமி. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு விதமாய் பிரிந்திருக்கிற மக்கள் கூட்டம் ஒரு நாள் வரப்போகிறது இரண்டே கூட்டமாக. ஒன்று கெட்டு போகிற கூட்டம், இன்னொன்று ரட்சிக்கப்படுகிற கூட்டம். நித்திய பாதாளத்துக்கு செல்லுகிற கூட்டம், நித்திய ஜீவனுக்கு செல்லுகிற கூட்டம். கரங்களை உயர்த்தி, தகப்பனே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற உலக ஞானம், சுய ஞானம், ஆண்டவர் உலக மேன்மை, ஆண்டவரே உயர்வுகள், அது எங்களை இந்த உலகத்தோடு இழுத்து விடக்கூடாது. எங்களை உம்மண்டையிலே கொண்டு வந்து விட வேண்டும். நீர் எங்களுக்கு எத்தனை நன்மைகளை தந்தாலும் உம்மை அறிகிற அறிவின் மேன்மையிலே நாங்கள் தொடர்ந்து வாஞ்சியாய் தாகமாய் இருக்க வேண்டும். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். கரங்களை உயர்த்தி இந்த ஜெபத்தை நாங்கள் இன்னைக்கோடு முடிச்சிடக்கூடாது. எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்கள் உலக ஞானம் கொஞ்சம் மேலே தலை தூக்குச்சேன்னா, சுய ஞானம் கொஞ்சம் எட்டி பார்த்துச்சேன்னா, தேவ ஞானம் எங்களை கண்ட்ரோல் பண்ணட்டும். நாங்கள் இடறி போயிடக்கூடாது. யூதர்களை போல, கிரேக்கரில் போல நாங்கள் ஆண்டவரே உங்களுக்கு தூரமாக போயிடக்கூடாது. கரங்களை உயர்த்தி நாங்கள் உம்மண்டையிலேயே இருக்க கிருபைகளை தார். திருச்சபை ஆசீர்வதியும். இன்றைக்கி வர தடைப்பட்ட மக்கள் மத்தியிலும் உம்முடைய கரம் நன்மையாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென்.